ஹே காய்ஸ், ஃப்ளைட் நம்பர் 401 அழைக்கப்படுற ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா பேய் இருக்கிறதா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இன்றைக்கான நம்ம வீடியோஸில் ஃப்ளைட் நம்பர் 401 அழைக்கப்படுற ஃப்ளைட்டில் உண்மையாகவே பேய் இருக்கா இல்லையான்றதை பற்றி தான் இன்றைக்கான நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களோட மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ளைட் நம்பர் 401 அதோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஆல்பின். அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 55 ஆகுது. அவர் பார்த்தீங்கன்னா 32 வருஷமாக ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது 29 மணி நேரம் 700 செகண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஆல்பின்ன்றவங்க ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸான ஆளு தான் ஃப்ளைட் நம்பர் 401 பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29, 1972 நியூயார்க்கில் இருந்து மியாமி வரைக்கும் கிளம்பிட்டு இருக்கு. அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 163 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டில் மொத்தம் 10 அட்டண்டன்ஸும் இருக்காங்க. ஒரு கேப்டன், அதுக்கு அடுத்ததாக 2 கோ பைலட்டும் இருக்காங்க. இவ்வளோ பேரும் தான் அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கி அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கடைசி நாள்னு. ஃப்ளைட்டோட முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா 2 லைட்டில் ஒரு லைட்டை மட்டும் எரியாமல் இருந்துச்சு. அதை கவனித்த கேப்டனும் கோ பைலட்டும் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை சரி செய்கிறதுக்காண்டி எல்லாருமே அந்த லைட்டு மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக பறந்துட்டு இருந்த ஃப்ளைட்டு திடீர்னு அதோட கண்ட்ரோலை இழந்து ஒன் சைடை பார்த்தீங்கன்னா கீழே விழுக ஆரம்பிச்சிச்சு. அது கவனித்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ளைட்டோட ஒரு லைட்டு பார்த்தீங்கன்னா எரியவே இல்லை. அந்த சமீபத்தில் தான் ஃப்ளைட்டும் ஒன் சைடை சார்ஜ் ஆரம்பிச்சிச்சு. இதனால பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நிலப்பரப்புகள் பார்த்தீங்கன்னா கேப்டனோட கண்ணில் தெரியவே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு ஒன் சைடை கவுந்து தரையிலே பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. இந்த ஃப்ளைட்டில் 160க்கும் மேலான பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் மொத்தத்துக்கே 75 பீப்பிள்ஸ் மட்டும்தான் சர்வே பண்ணியிருக்காங்க. அதுவும் அப்படி உயிர் பிழைச்சவங்களோட ஒரு சில பேரோட கை பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கும், இன்னும் ஒரு சில பேரோட கால் பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ஃப்ளைட் நம்பர் 401 பார்த்திங்கன்னா சரி செஞ்சு இப்போயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த ஃப்ளைட்டில் பயணித்த பேசஞ்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் நாங்கள் பயணிக்கிறப்ப 1000க்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் ஆவிகளை பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க நம்ம மேலே கை போடுறதாகவும் திடீர்னு நம்ம காதுக்கிட்ட வந்து பேசுகிறதாகவும் இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 401 என்ற ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா நடந்திருக்கான். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் நம்பர் 401 பேய் இருக்கிறதா அமெரிக்காவில் உள்ள எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருந்துச்சு. ஃப்ளைட் நம்பர் 401 பேய் இருக்கிற விஷயத்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டனால அந்த ஃப்ளைட்டுக்கான டிக்கெட்டை வாங்கி ட்ராவல் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி அவங்க ட்ராவல் பண்ணி பார்த்தப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாங்க நான் போய் தான் நினச்சேன், ஆனால் உண்மையாகவே அந்த ஃப்ளைட்டில் பேய்கள் இருக்கிறதா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் அவைலபிளாக தான் இருக்குது, வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. சரி காய்ஸ், ஃப்ளைட் நம்பர் 401 நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணி உண்மையாகவே அந்த ஃப்ளைட்டில் பேய்கள் இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோஸில் சந்திப்போம். பாய்.